Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 23வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் விளையாண்ட 4 மேட்ச்ல 2 மேட்சை வின் பண்ணி 2 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. சேம் அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் தான் விளையாண்ட 4 மேட்ச்ல 2 மேட்ச் லாஸ் ஆகி 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வின் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வின் பண்ணி எந்த அளவுக்கு வின் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பின்னாடி ப்ராப்ளம் வராது. ஏன்னா கடைசி சமயத்துல ரன் ரேட் அது இதுன்னு ரொம்ப ப்ராப்ளம் வரும். இந்த ரெண்டு டீமுக்குமே இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வைஸ் பாக்குறப்போ கொஞ்சம் ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்காங்க. ஸோ அதை பத்தி எல்லாமே டெப்தா நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். இந்த பர்டிகுலர் வீடியோக்கான ஒரு ஃபுல் ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் MyFab11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப். இதுல வந்து ஜிஎஸ்டிக்கு டெபாசிட் நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்லை. லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ். ஒரு 5 வருஷத்துக்கு மேல வேணா ஒரு பழமையான நல்ல ரொம்ப 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 ட்ரஸ்டான ஒரு ஆப். நல்ல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அதில் அவைலபிளா இருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் கேகேஆர் டீமுக்கு அவங்க தான் டைட்டில் ஸ்பான்சர் இருக்காங்க. 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப 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 சூப்பர்வான ஒரு ஆப். ஸ்மால் லீக்ஸ்க்கு பெஸ்டான ஒரு ஆப். நீங்க நிறைய கான்டெஸ்ட் அதில் கட்டிக்கலாம். எதுவுமே வந்து கேன்சல் ஆகாது மோஸ்ட்லி. அதர் ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட வந்து லைக் ஒரு 5750 ரூபாய் என்ட்ரி ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இதுல 5650 ரூபாய் தான். கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும். இப்படி ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 100 ரூபாய் 20 ரூபாய் சேவ் பண்றப்போ இதுலயே உங்களால இன்னொரு கான்டெஸ்ட் கட்டி இன்னொரு அமௌண்ட்டையும் உங்களால வின் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 9th ஏப்ரல் 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குது பாத்தீங்கன்னா புலான்பூர், அதாவது சண்டிகர்ல வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. இந்த சண்டிகர் பிச்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இந்த சீசன்ல ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. அதுலயும் வந்து ஒரு 170+ வரைக்கும் முடிச்சாங்க. அதையும் சேஸ் பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் வந்து வின் பண்ணாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு பிச்சு, கொஞ்சம் ஸ்விங் இருக்கு, பெரிய பவுன்சஸ் இல்ல, நல்லா கொஞ்சம் ஸ்விங் இருக்கு இன்சியல்ல மட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் நல்லா சப்போர்ட் பண்ணுது. மிடில்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க. ரன் ரேட்டை ஹோல்டு பண்றாங்களே தவிர விக்கெட்ஸ் பெருசா கிடைக்குதாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நல்ல டர்ன் இருக்கு மிடில்ல. ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஒரு 165 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்க போகுது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 21 மேட்ச் பிளே பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் 7 மேட்சும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 14 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாதி மேட்சுக்கு மேல, அதாவது 7-14 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி பாதி 7 மேட்ச் வந்து ஹையஸ்டா வின் பண்ணி வச்சிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ பஞ்சாப் கிங்ஸை ஜெயிக்கவே விடாம கிட்டத்தட்ட டாமினேட் பண்ணி எல்லா மேட்சுமே வின் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இப்ப இருக்கிற டீம் காம்பினேஷன் வைஸ் பாக்குறப்ப யார் ஸ்ட்ராங் யார் இது அப்படிங்கறத நம்ம ப்ரிவியூ வீடியோல பாத்துருவோம். கொஞ்சம் ஹெட் டு ஹெட்ல வந்து கொஞ்சம் அப்பர் ஹெண்டா இருக்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான். பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோட் பார்த்தோம் அப்படின்னா ஷிகர் தவான் அண்ட் ஜானி பாஸ்டோ 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் பிரப்சம்ரன் சிங், சாம் கரன், சிக்கந்தர் ராசா, ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பர், ஷேசாந்த் சிங் லாஸ்ட் மேட்சோட ஒரு ஹீரோ, அடுத்ததா கசிசோ ரபாடா, ஹர்ப்ரெட் பார், ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல், தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுஷ் சர்மா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவர் அதுஷ் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா லாஸ்ட் மேட்ச் கொண்டு வந்திருந்தாங்க. அவரும் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணி மேட்சை வின் பண்ணி வச்சாரு. 200+ ரன்னை வந்து சேஸ் பண்றதுக்கு அவரோட இன்னிங்ஸும் ஷேசாந்த் சிங்கோட மிடில் ஆர்டர்ஸோட இன்னிங்ஸ் தான் வந்து ரொம்பவே பக்கபலமா இருந்து மேட்சை வின் பண்ணாங்க. 200+ ரன் அடிச்சு பஞ்சாப் கிங்ஸ். சோ அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. லாஸ்ட் மேட்ச் டிராவிஸ் ஹெட்டை வந்து இம்பாக்ட் பிளேயரா தான் வந்து பயன்படுத்தினாங்க. அடுத்தது ஐடன் மேக்ரம், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் சமாத், ஷபாஷ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உன்னட்கட், மைண்ட் மார்க்கண்டே, தென் டி தங்கராசு நடராஜன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. நடராஜன், டிராவிஸ் ஹெட் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து மாத்தி ரோல் பண்ணுவாங்க. சரி, இப்போ பர்சன்டேஜ் வைஸா பாக்குறதுக்கு முன்னாடி கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம
யார் யாரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவு ஒரு பார்த்துருவோம். ஸோ சிக்கர் தவான், ஜானி பாஸ்டோ 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ஸோ 2 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல சிக்கர் தவான் எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட ஒரு 25+ ரன்ஸுக்கு மேல அடிக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் 30 yards சர்க்கிள்குள்ளே இருக்கிறதுனால கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் வந்து அவருக்கு இல்லை. வெறும் 30%, 25% அடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ ஜானி பாஸ்டோவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் ஏர்லியரா அவுட் ஆயிடுறாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஒரு 75 மேட்சஸ்ல வந்து அவர் வெறும் 20 ரன்னுக்குள்ளேயே அவர் அவுட் ஆயிடுறாரு. மீதி இருக்க 30% மேட்ச்ல, அதாவது ஒரு 10 மேட்ச்னா ஒரு 7 மேட்ச் ஒரு 20 ரன்னுக்குள்ளேயே அவுட் ஆயிடுறாரு. 3 மேட்ச் மட்டும் தான் ஒரு 30+ வரைக்கும் அடிக்கிறாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண வராரு அப்படின்னா 70% ஆஃப் மேட்சஸ்ல அவர் 35 ரன்னுக்கு மேல அடிக்கிறாரு. ஒரு 30% மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 20+ ரன்னுக்குள்ள அவுட் ஆயிடுறாரு. ஸோ செகண்டா பேட் பண்றப்போ கொஞ்சம் இந்த 30 அப்படிங்கிற ஆவரேஜ் அவருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. சிக்கர் தவன் போத் இன்னிங்ஸ்லயுமே 30+ ரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் அவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா பிரப்சிம்ரன் சிங். ஸோ பிரப்சிம்ரன் சிங் இதுக்கு முன்னாடி இம்பாக்ட் பிளேயரா இருந்தார். லாஸ்ட் மேட்ச்ல இருந்து டைரக்டாவே ஒரு பிளேயிங் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்படி பாக்குறப்போ அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வர வாய்ப்பு ஒரு கொஞ்சம் இருக்கு. 1 or 2 கேச்சஸ் பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. 1 down வர்றதுனால மினிமம் வந்து ஒரு 25+ ரன் ஃபர்ஸ்ட் ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா இவரோட பேட்ல இருந்து 25+ வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். தென் ஃபீல்டிங் பொசிஷனும் லாங் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் பிடிப்பாரு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜா இருப்பாரு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாம் கரன் பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கசிசோ ரபாடா, ஹர்ப்ரீத் பார், ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல் இப்படி 4 ப்ராப்பர் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ 5வது பவுலிங்க்கு சாம் கரனும் சிக்கந்தர் ராசாவும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ சாம் கரனுக்கு வந்து மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். தென் செகண்ட் டவுனே பேட்டிங் வராரு. இந்த சீசன்ல இங்க நடந்த ஒரு முதல் மேட்ச்ல 60+ ரன் அடிச்சிருந்தாரு. இந்த வெள்ளூர்லயும் அவர் கொஞ்சம் ரெக்கார்ட் இருக்கு. ஸோ ரன்ஸும் ஒரு 30+ வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. தென் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர்ங்கிறதுனால ஒரு விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு சாம் கரனுக்கு அதிகம். சிக்கந்தர் ராசா லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல கொஞ்சம் அவுட் ஆயிட்டாரு. ஆனா இப்ப கரண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா சிக்கந்தர் ராஜா வேற லெவல் வச்சிருக்காரு. ஸோ பேட்டிங்ல வந்தாருன்னா குயிக்கா ஒரு 25ல இருந்து ஒரு 35+ ரன் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. டெத் ஓவர்ஸ்ல வந்து அவர் தான் வந்து ஒரு பினிஷர் ரோலாவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். மினிமம் 25 மேக்ஸிமம் 35+ ரன்ஸையும் அடிப்பதற்கான வாய்ப்பு. ஓவர் போட வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ல அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இப்படி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால மேபி பவர் பிளேலயே ஒரு ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 அதிகம். ஹர்ப்ரீத் பாருக்கு வந்து இன்சியலா பவர் பிளேல லாஸ்ட் மேட்ச் கொடுத்துருந்தாங்க. அவர் போடாம சிக்கந்தர் ராசா தான் இன்சியலா பவர் பிளேல போல் பண்ண வாய்ப்பு. மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். சேம் சாம் கரனுக்கு என்ன ஆப்ஷனோ டிட்டோவோ அதே மாதிரி சிக்கந்தர் ராசாவுக்கு இந்த மேட்ச் இருக்க போகுது. ஸோ சிக்கந்தர் ராசா ஒரு சூப்பர்வான ஆப்ஷனா இந்த மேட்ச் வந்து இருக்க போறாரு. சிக்கந்தர் ராசா மினிமம் 3 ஓவர், மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர். தென் பேட்டிங்ல 25ல இருந்து ஒரு 35+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. ஒரு சூப்பர்வான ஆப்ஷன் சிக்கந்தர் ராசா. ஜித்தேஷ் சர்மா ஸோ விக்கெட் கீப்பர் பண்றாரு. விக்கெட் கீப்பர் பண்றப்போ சேஸ் பண்றப்போ அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ சேஸ் பண்ண போறாருன்னா மேபி ஒரு 20+ ரன் வரைக்கும் அடிச்சு அவர் தான் வந்து பினிஷ் பண்ற ரோலுக்கு அவர் இருப்பாரு. ஸோ செகண்ட் பேட் பண்றாருன்னா மேபி ஒரு டிஃபரன்ஸில நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆப்போசிட் டீம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் ஹென்ரி கிளாசன் அவர் இருக்காரு. அவர் தான் விக்கெட் கீப்பரும் பண்றாரு. ஸோ அப்படிங்கிறப்போ அவர் தான் மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் ட்ரை பண்ணிருப்பாங்க. பை சான்ஸ் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்க, அவர் ஏர்லியரா அவுட் ஆயிடுவார், 10 ரன்னுக்குள்ளேயே அவுட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நீங்க டீம் ஏதாவது மேக் பண்றீங்கன்னா அதுல ஜித்தேஷ் சர்மா தாங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஒரே ஒரு மைனஸ் ஜித்தேஷ் சர்மாவுக்கும் ஹென்ரி கிளாசனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ஜித்தேஷ் சர்மாவோட டவுன் கீழே போய்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் டாப் ஆர்டர்ல ஏர்லியரா விக்கெட்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேசாந்த் சிங் லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணாரு, அவரெல்லாம் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ஆட வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்போ அவர் கடைசி 2 ஓவர் 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் பயன்படுத்துறது தான் அவருக்கு இருக்கிற மைனஸ். ஆனா விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இப்படி டாப் 6 பேத்துல சாம் கரன், சிக்கந்தர் ராசா 2 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோலா இருப்பாங்க. டாப் மீதி இருக்க 3 பேத்துல சிக்கந்தர் ராசா ஒரு போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாஸ்டோ அண்ட் பிரப்சிம்ரன் சிங்கை நீங்க எனி ஒன்னு டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. அதுலயும் பாஸ்டோ சேஸ் பண்ண போறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா பிரப்சிம்ரன் சிங்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ டாப் 6 பேத்துல வந்து நீங்க ஒரு 3 பிளேயர் வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கசிசோ ரபாடா, ஹர்ப்ரீத் பார், ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல் 4 ப்ராப்பர் மெயின் பவுலர். இதுல சாம் கரன் மினிமம் 2 மேக்ஸிமம் 3, சிக்கந்தர் ராசா சாம் கரன் வந்து மினிமம் 2 மேக்ஸிமம் 3, அதே மாதிரி சிக்கந்தர் ராசாவும் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 இப்படிங்கிற ஓவர் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால மீதி இருக்கிறவங்களுக்கு யாரா இருக்கலாம் ஓவர் குறையும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹர்ப்ரீத் பார் இந்த மேட்ச் ஆப்போசிட் சைட்ல வெறும் லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப் ஆர்டர்ல இருக்கிறதுனால அவரோட ஓவர்ஸ் கொஞ்சம் அடிபடலாம். ஸோ இவருக்கும் 2ல இருந்து 3 ஓவர். ஹர்ஷதீப் சிங் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 தான். ஹர்ஷல் பட்டேல் அவரும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3.
ரபாடா மட்டும்தான் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஸோ ரபாடா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுனால அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. டெத் ஓவர்ல பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அசதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல் அப்படிங்கிறப்போ இந்த 2 பேர்த்துல இருந்து யாராவது ஒருத்தவங்களை நம்ம பிக் பண்ணிக்கிறது நல்ல ஆப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஹர்ஷல் பட்டேல் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல், கசிசோ ரபாடா இந்த 2 பேரும் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஸோ கசிசோ ரபாடா, ஹர்ஷல் பட்டேல், சிக்கந்தர் ராசா, சாம் கரன் இந்த 4 பேருமே பஞ்சாப் கிங்ஸ்க்கு பவுலிங் ஆப்ஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. பேட்டிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங், பேஸ்டோ, சிக்கர் தவன் இந்த 3 பேர்த்துல இருந்து எனி 2 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 6 பிளேயர் வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு ஒர்த்தபிள் பிக்கா வந்துடுவாங்க. சோ அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம சொல்லியிருந்தோம் டிராவிஸ் ஹெட் ஏர்லியரா அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே ஏர்லியரா வந்த வெரி டக் அவுட் அவர் ஆயிருக்க வேண்டியது. ஏர்லியரா வந்து ஒரு கேட்சை வந்து மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கணிசமான ரன் அடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் அவருக்கு இருக்கிற ட்ரெண்ட் வைஸ் பாக்குறப்போ கசிசோ ரபாடா, சிக்கந்தர் ராசா இந்த 2 பேரும் இருக்காங்க. இன்சில பவர் பிளேலே போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 பேத்துக்கிட்ட இருக்கும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அபிஷேக் சர்மா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. இந்த சீசன்ல அக்ரஸிவ் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அக்ரஸிவா ஸ்டார்ட் பண்றாரு. மினிமம் 25ல இருந்து ஒரு 30+ வரைக்கும் அடிப்பதற்கான அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 25+ அடிச்சிட்டா கூட கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல ஒரு ஃபீல்டிங் நிற்கிறாரு. ஸோ அப்படிங்கிறப்ப ஒருத்தர் கேட்சஸ் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அபிஷேக் சர்மா ஒரு 25ல இருந்து 30% அடிப்பதற்கான வாய்ப்பு. டிராவிஸ் ஹெட் ஒரு 15% அடிப்பதற்கான வாய்ப்பு. ஐடன் மெக்ரம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. கிட்டத்தட்ட இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு கால்குலேட் போய் சொல்றோம். ஒரு 10 மேட்ச் பிளே பண்றாரு அப்படின்னா அதுல 8 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ். அதுவே செகண்டா பேட் பண்றப்போ 10 மேட்ச்ல 8 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 20 அப்படிங்கிற ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. 2 மேட்ச் மட்டும்தான் ஒரு 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ், 35 அப்படிங்கிற ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. செகண்ட் பேட்டிங்ல 10க்கு 8 மேட்ச் தான் ஆடி இருக்காரு இதுக்கு முன்னாடி. சேஸ் பண்றப்ப இந்த சேசிங் ஃபியர் அவங்களுக்கு எப்பவுமே சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ்க்கு இந்த சேசிங் ஃபியர் இருக்கும். சேசிங்ல ரொம்பவே இதா தான் இருப்பாங்க. சோ அந்த வகையில தான் நான் சொன்னேன் ஐடன் மக்ரம் வந்து சேஸ் பண்றப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். சோ ஐடன் மக்ரம் பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் யாருமே இல்லைங்க. சோ இந்த டீம்ல ஆஃப் பிரேக் பவுலர் யாருமே இல்ல. ஆப்போசிட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் சாம் கரன், சிக்கர் தவன் 2 பேர் வந்து இருக்காங்க. 2 லெப்ட் ஹேண்ட் சட்டன் டைம்ல கிரீஸ்குள்ள இருந்தாங்கன்னா ஐடன் மெக்ரம் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு இருக்கிறதுனால மேபி அவர் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. ஹென்ரி கிளாசன் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். வெறும் 20+ ரன் அடிச்சிட்டாருன்னா போதுங்க ஹென்ரி கிளாசன். விக்கெட் கீப்பர்ல கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு அவர் ஃபேண்டசி டீம்ல வந்துருவார். சோ இந்த மாதிரியான ஆப்ஷன் அப்போ டாப் 4 பேத்துல வந்து ஹென்ரி கிளாசன், ஐடன் மெக்ரம் 2 பேருமே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேருக்கு எனி ஒன். அதுல அபிஷேக் சர்மாக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் சமாத் இந்த 2 பேருமே டொமஸ்டிக் லெவல்ல சரியான பிளேயர், சூப்பரான ரெக்கார்ட் வச்சிருக்காங்க ரீசென்ட் டைம்ஸ்ல. நிதிஷ்குமார் ரெட்டி ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 15+ ரன் குயிக் ஆடிட்டு நாட் அவுட்ல இருந்தார் நினைக்கிறேன். இந்த மேட்சும் அவர்கிட்ட இருந்து அந்த 15ல இருந்து 20+ ரன் வரும். அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர அளவுக்கு ஒரு 40% 35+ ரன் அடிப்பாராங்கிறது கொஸ்டின் மார்க். பட் அவர்கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து 20+ ரன் வரைக்கும் வரும். கீழே இருக்கிற பவுலிங் ஆப்ஷன், சோ 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல யாருக்கு அதிகப்படியான ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா நடராஜன் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. பேட் கமின்ஸ் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. தென் புவனேஸ்வர் குமார் மினிமம் 3 மேக்சிமம் 4. ஜெயதேவ் உனட்கட் மினிமம் 2 மேக்சிமம் 3. மயங்க் மார்க்கண்டே மினிமம் 2 மேக்சிமம் 3. தென் சபாஸ் அகமதும் மினிமம் 2 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் அவங்க பிரிச்சுக்கிறாங்க. இதுல அப்போ அதிகப்படியான ஓவர்ஸ் போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாரா இருக்கான்னா பேட் கமின்ஸ், நடராஜன் இந்த 2 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ பவுலிங் ஆப்ஷனுக்கு இந்த 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல யாரா இருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்னா ஜெயதேவ் உன்னட்கட் மேபி அந்த 16 ஓவருக்கு மேல ஒரு ஓவர் டெத் ஓவர்ல போல் பண்ணலாம். அந்த 16 ஓவருக்கு மேல ஒரு ஓவர் போல் பண்ணலாம். பேட் கமின்ஸ் ஒரு ஓவர் போல் பண்ணுவாரு. 16 ஓவருக்கு மேல 2 ஓவர் நடராஜன் போல் பண்ணுவாரு. சோ அப்ப நடராஜன், பேட் கமின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட் கமின்ஸ் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு கணிசமான ரன் ஆடுவாரு. சோ அப்படிங்கிறப்போ பேட் கமின்ஸ், நடராஜன் இவங்க 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். டிஃபரன்ஷியலா நீங்க ட்ரை பண்ணி பாக்குறதா இருந்தா சபாஸ் அகமதை ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் மேட்ச் நான் வீடியோல கூட சொல்லியிருந்தேன். ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டா எடுத்துட்டு ஒரு 15+ ரன் அடிச்சாருன்னா ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் வந்திருந்தாரு. திரும்பவும் அதே தான் சொல்றேன். அவருக்கு 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க.
இந்த 2 ஓவர்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடா விக்கெட் விழுந்துட்டா 15% கண்டிப்பா அடிச்சிருவாரு, அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. அப்படி இல்லைன்னா நார்மலா 15% மட்டும் தான் அடிப்பாரு, ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு இருக்காது. டிஃபரன்சியலா ரிஸ்கா ட்ரை பண்ண நினைக்கிறவங்க அந்த இடத்துல நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், நட்ராஜன் 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐடன் மக்கரம், ஹென்ரி கிளாசன் இந்த 4 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்ஆர் கட்சிக்கு ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா, நம்ம 6 பேருக்கு இந்த 2 பேர் அப்படின்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேர்ல இருந்து எனி ஒன். தென் மயங்க் மார்க்கண்டே, தென் புவனேஸ்வர் குமார் இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன். அப்படிங்கிறப்போ 6 பிளேயர் வரைக்கும் நம்ம எஸ்ஆர் கட்சியிலையும் நம்ம பிக் பண்ணிக்கலாம் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல. சரி, ஓகே. அடுத்ததா பர்சன்டேஜ் வைஸ். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பாக்குறப்போ யார் யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பாத்துருவோம். ஹென்ரி கிளாசன் 95% விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ கண்டிப்பா விக்கெட் கீப்பர் மூலியமா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு. தென் பேட்டிங்ல வந்து ஒரு 20% அடிச்சுட்டு ஒரு ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. ஸோ ஹென்ரி கிளாசன், அபிஷேக் சர்மா, ஐடன் மக்ரம் இந்த 2 பேருமே கண்டிப்பாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். அதுலயும் அபிஷேக் சர்மா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல ஒரு ஃபீல்டு நிற்கிறாரு. ஐடன் மக்ரம் 1 or 2 ஓவர் போல் பண்ண கூட இந்த மேட்ச் ஒரு வாய்ப்பு இருக்கும். 2 லெஃப்ட் ஹேண்டர் சட்ட டைம்ல கிரீஸ்குள்ள இருந்தாங்க அப்படின்னா ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடன் மக்ரம். சாம் கரன் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. ஸோ அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இருப்பாரு. செகண்ட் ரவுண்ட் பேட்டிங் வராரு. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வந்து 4 ஓவருமே போல் பண்றாரு. ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் பேட்டிங் வந்தாலும் ஒரு 10ல இருந்து 15% வரைக்கும் அடிப்பாரு. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் வச்சுக்கிறாரு. ஸோ பேட் கமின்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷிகர் தவன் போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்வர்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு, பட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்ல, கேட்ச் பிடிச்சி வரக்கூடிய அட்வான்டேஜஸ் இல்ல. பட் போத் இன்னிங்ஸ்லுமே ரெக்கார்ட் வைஸ் பாக்குறப்போ ரொம்பவே சூப்பர் வச்சிருக்காரு. ட்ரெண்ட் வைஸ் பாக்குறப்போ சிக்கர் தவானுக்கு வந்து பேட் கமின்ஸ் இன்சில பவர் பிளேல பேட் கமின்ஸ், இந்த புவனேஸ்வர் குமார் அவங்கள்ட்ட ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஸோ அது ஒண்ணுதான் இருக்கிற மைனஸா இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ 1 2 3 9 பிளேயர் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமா இருக்கக்கூடிய பிளேயருங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸ்ல அவ்வளவு பேத்தையுமே ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்ஷன் ட்ரை பண்ணிருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு இதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஹென்ரி கிளாசன் ஒரு ஆப்ஷன், தென் அடுத்தது பாத்தீங்கன்னா சாம் கரன் 2வது ஆப்ஷன், தென் பேட் கமின்ஸ் 3வது ஆப்ஷன், தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 4வது ஆப்ஷன், தென் ரபாடா 5வது ஆப்ஷன். இந்த 5 பிளேயருமே உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 50ல இருந்து 74% ஹர்ஷதீப் சிங் மட்டும்தான் இருக்காரு. ஹர்ஷதீப் சிங் செகண்டா போல் பண்ண போறாங்க, பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் போட்டீங்கன்னா அதுல ஹர்ஷதீப் சிங் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதர்வைஸ் அவர் ஒரு விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு தான். பிரப்சிம்ரன் சிங் வந்து கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. பேட்டிங்ல வரும் 25% அடிச்சிட்டா கூட கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் அவர் இருக்காரு. ஸோ பிரப்சிம்ரன் சிங்க்கு வந்து ஒரு கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் நட்ராஜன் மஸ்ட் ட்ரைங்க, போத் இன்னிங்ஸ்லுமே டெத் ஓவர்ல போல் பண்றாரு. அதுலயும் பர்டிகுலர் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 2 ஓவர் போல் பண்றாரு, வெறும் 31% தான் இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. தென் அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா 15ல இருந்து 24% சிக்கந்தர் ராசா. ஸோ ராசா வந்து பார்த்தோம்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர். தென் பேட்டிங்ல வந்தாருன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து 25ல இருந்து ஒரு 35% வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்க வந்து சிக்கந்தர் ராசா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. 15ல இருந்து 24% சிக்கந்தர் ராசா, தென் அடுத்ததா புவனேஸ்வர் குமார், இந்த 2 பேருமே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. இதுல சிக்கந்தர் ராசாவை மட்டும் நான் ஒரு ஆப்ஷனா வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததான் 0ல இருந்து 14% ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உன்னட்கட், மயங்க் மார்க்கண்டே, அப்துல் சமாத், நிதிஷ்குமார் ரெட்டி, அதுஷ் சர்மா, அதுதான் சேசாந்த் சிங் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. இதுல நமக்கு வந்து ரொம்ப 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 டிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடியவர் வந்து ஹர்ஷல் பட்டேலுங்க. ஸோ ஹர்ஷல் பட்டேல் அந்த 20வது ஓவர் அவர் தாங்க பாட போறாரு. ஸோ கண்டிப்பா அவர் இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்ஸ் லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பார். ஹர்ஷல் பட்டேல கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. தென் மயங்க் மார்க்கண்டே மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. ஒரு 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்தாருன்னா கண்டிப்பா ஃபேண்டஸ் கிராண்ட் லீக்ஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தபிள் பிக்கா இருப்பாரு. நான் வந்து இந்த 0ல இருந்து 14% நான் மார்க்கண்டேக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க இந்த 0ல இருந்து 14%. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா as usual எல்லாருமே சேஃபா சாம் கரன், தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி கிளாசன், தென் அபிஷேக் சர்மா, இந்த 3 பேருக்கு தான் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல வந்து ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாரும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு நீங்க ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா சிக்கந்தர் ராசாவுக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், இந்த பர்டிகுலர் மேட்ச் அவரோட வந்து
மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹர்ஷல் பட்டேல் ஒன் ஆஃப் இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட் கமின்ஸ். ஸோ பேட் கமின்ஸ்க்கு கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒர்த்தபிள் பிக்கா இருப்பாரு. தென் நடராஜன், தங்கராசு நடராஜன் டெத் ஓவர்ல தாங்க போல் பண்றாரு. கண்டிப்பா ஒரு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு இந்த 2 டீமுக்குமான ஒரு கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதை வச்சு நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா மறக்காம வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.